அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 48 மணி நேர வேலை நிறுத்தத்தில் தொடர்ந்து ஓட்டுநர்கள். எரிபொருள் பற்றாக்குறை தொடர்பில் அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல். முல்லைத்தீவில் 2 கடைகள் தீயில் எரிந்து நாசம். விசேட சோதனை நடவடிக்கையில் தடயவியல் போலீசார். 2029 புதிய பாடத்திட்டம் பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு. வீதியில் சென்ற மனைவிக்கு கணவனால் நேர்ந்த விபரீதம், பின்னர் நடந்த அதிர்ச்சி சம்பவம். பிரதேச சபை தலைவர் மீது தாக்குதல், தமிழர் பகுதியில் சம்பவம். லெபனானில் உள்ள இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல், 14 பேர் உயிரிழப்பு. போலீஸ் அதிகாரிக்கு நடந்த சோகம், எவனாக மாறிய காட்டு யானை. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் 48 மணி நேர வேலைநிறுத்தத்தில் ஈடுபட தொடர்ந்து ஓட்டுநர்கள் தீர்மானித்துள்ளனர். தொடர்ந்து ஓட்டுநர்களின் தொழில்முறை உரிமைகள் மற்றும் பணி நிலைமைகள் தொடர்பான பல பிரச்சினைகள் காரணமாக இந்த வேலைநிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் தொடர்ந்து ஓட்டுநர்கள் பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு போன்றவற்றை சமாளிப்பதற்கு சம்பள உயர்வை கோருகின்றனர். இந்நிலையில் பிரச்சினையை தீர்ப்பதற்காக அரசாங்கம் தொடர்ந்து அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை உடன்பாடொன்று எட்டப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக போலியான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக எரிசக்தி அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழ்நிலை காரணமாக நாட்டில் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என பல்வேறு போலி செய்தி வெளிவந்துள்ளது. அத்துடன் தவறான செய்தி அறிக்கைகள் குறிப்பாக சமூக ஊடகங்களில் காணப்படுவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான எண்ணெய் இருப்பு இருப்பதாகவும் முன்கூட்டியே விண்ணப்பித்த எண்ணெய் இருப்புகளை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. எனவே போலி செய்திகளால் தவறாக பரப்ப வேண்டாம் என அமைச்சு பொதுமக்களை வலியுறுத்துகிறது. முல்லைத்தீவு மாஞ்சோலையில் 2 கடைகள் தீயில் எரிந்த சம்பவம் தொடர்பாக தடயவியல் போலீசார் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். முல்லைத்தீவு கிச்சிராபுரம் கிராம சேவையாளர் பிரிவில் மாஞ்சோலை வைத்தியசாலை முன்பாக உள்ள MVM உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீயில் உணவகம் மற்றும் அருகிலுள்ள பட்டாசு கடை நேற்று காலை 7:30 மணியளவில் முற்றாக எரிந்துள்ளது. இதனையடுத்து அருகே இருந்த கடைகளில் உள்ள பொருட்கள் துரித கதியில் அகற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை கண்டறியும் வகையில் தடயவியல் போலீசார் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. 2026 நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கான வழிகாட்டுதல்களை 2025 ஆகஸ்டில் வெளியிட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பிரதமர் மற்றும் கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரணியமரசூரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆசிரியர் பயிற்சி குறித்த கலந்துரையாடல் நேற்று மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தில் பிரதமரின் பங்கேற்புடன் நடைபெற்ற போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது 2026 முதல் தரம் 1 மற்றும் 6க்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் 2028 தரம் 10க்கு புதிய பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் 2029 புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் சாதாரண தர பரீட்சை நடத்தப்படும் எனவும் மற்றும் தரம் 9 தொழிற்கல்வி அறிமுகப்படுத்தப்படும் எனவும் பிரதமர் கூறினார். கல்வி சீர்திருத்தங்கள், பாடத்திட்ட திருத்தம், ஆசிரியர் பயிற்சி, நிர்வாகம் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு, பொதுமக்கள் பங்கேற்பு மற்றும் தொடர்பு செயல்முறை, முறையான மதிப்பீடு ஆகிய 5 தூண்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் எனவும் மனப்பான்மை நிறைந்த ஆசிரியர்களை உருவாக்குவது தேசிய கல்வி நிறுவனங்களின் பொறுப்பு எனவும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்த சீர்திருத்தங்களின் செயல்பாட்டை ஆராய்ந்து முறையான மதிப்பீட்டு செயல்முறையை உருவாக்க அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தினார். மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தின் ஒவ்வொரு துறை தலைவர்களும் தங்கள் துறைகளின் மூலம் சீர்திருத்தங்களை செயல்படுத்துவது குறித்து விளக்கமளித்தனர். தனது மனைவியை சுட்டுக் கொன்ற கணவன் திங்கட்கிழமை அன்று தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக மெதகம போலீசார் தெரிவிக்கின்றனர். மொனராகலை மாவட்டம் மெதகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெந்தபின்ன கொகஸ்லாந்த பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய சுனில் திசாநாயக்க என்பவரே இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். குறித்த நபருக்கு கடந்த 14ஆம் தேதி மனைவியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து மனைவி வீட்டை விட்டு வெளியேறி வீதியில் நடந்து சென்ற போது அவர் மனைவியின் பின்னால் சென்று அவரை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பிச் சென்றார். இறந்தவர் ஒரு குழந்தையின் தாயான 38 வயதுடைய MG நிரோஷா பிரியதர்ஷினி என்பவர் ஆவார். மனைவியை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபரை போலீசார் தேடி வந்துள்ளதுடன் இதன்போது மனைவியை சுட்டுக் கொன்ற அதே துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த மரணம் தொடர்பான மரண விசாரணைகள் பேபல நீதவான் மகேஷானி அமனுகமன் நடத்தியுள்ளதுடன் பிரேத பரிசோதனை மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிறப்பு நீதித்துறை மருத்துவ அதிகாரி WAC லக்மாலி மேற்கொண்டுள்ள நிலையில் மனைவியை கொன்று கணவனும் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் கட்பட்டி பிரதேச சபை தலைவர் நேற்று இரவு பயணித்த வாகனம் மீது மதுரங்குழி பகுதியில் வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் கட்பட்டி பிரதேச சபை தலைவர் அப்துல் சத்தார் முகமது ரிக்காஸ், தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபைசவின் இல்லத்தில் இருந்து நுரைச்சோலை நோக்கி சென்று கொண்டிருந்த போதே நேற்றிரவு தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். தலைவர் போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளார். மேலும் அந்த பகுதியில் விசேட அதிரடிப்படையினரை பாதுகாப்புக்காக நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நிலவும் இராணுவ நிலைமை காரணமாக லெபனானில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு இலங்கை தூதரகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் தற்போதைய இராணுவ நிலைமை குறித்து விழிப்புடன் இருக்குமாறு இலங்கையர்களை கேட்டுக்கொண்டுள்ளது. மக்கள் நெரிசலான இடங்களுக்கு செல்வதையும் இரவு நேர நிகழ்வுகளில் பங்கேற்பதையும் விழாக்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களில் ஈடுபடுவதையும் தற்காலிகமாக தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையர்கள் வெளியில் செல்லும் போது லெபனான் அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டின் நகலை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா இன்று அதிகாலை ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் உக்ரைன் தலைநகர் கீவை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்துள்ளதோடு 44 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கீவ் பகுதியில் உள்ள கட்டிடங்கள் இடிந்து சேதமாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கண்டி தெஹித கண்டிய பகுதியில் காட்டு யானை தாக்கி போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். தெஹித கண்டியில் உள்ள வலஸ்கல காட்டு பகுதியில் இந்த காட்டு யானை தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. காட்டு யானையின் தாக்குதலால் காயமடைந்து வீதியில் விழுந்து கிடந்த குறித்த நபர் அந்த வீதியில் பயணித்த பேருந்து மூலம் திகைத்த கண்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 53 வயதுடைய வீரநந்த என்ற நபர் ஆவார். இவர் அரளக்கம்பில பகுதியில் வசித்து வந்தவர் மற்றும் திகைத்த கண்டிய போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய போலீஸ் சார்ஜென்ட் ஆவார். அவர் போலீஸ் நிலையத்துக்கு பணிக்காக சென்று கொண்டிருந்த போது இவ்வாறு காட்டு யானை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.